புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா? இந்த மாதிரி சானிட்டரி நாப்கின் உங்ககிட்ட கொடுக்கணுமா? என் ஒய்ஃப் வந்து எப்பயுமே அந்த ஒரு டைம்ல கொஞ்சம் டெரரா தான் இருப்பாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் என்பதை தாண்டி தொழிலதிபர் டிராக்கிலும் தடம் பதித்துள்ள நடிகை நயன்தாரா அது வேண்டும் இது வேண்டும் என கடைசி வரை அதன் பெயரையே குறிப்பிடாமல் தட்டு தடுமாறும் கூச்சத்தை தூக்கி போட்டுவிட்டு சானிட்டரி நாப்கின் வேண்டும் என தைரியமாக குரலை உயர்த்தி பெண்கள் கடைகளில் வாங்க வேண்டும் என முகம் நிறைய புன்னகையுடன் போல்டாக பேசியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் தனது கணவர் விக்கியுடன் கலந்து கொண்டார் நடிகை நயன்தாரா. மாதவிடாய் குறித்து விழிப்புணர்வு இன்னும் நம் பெண்களுக்கு முழுமையாக போய் சேரவில்லை என கூறிய நயன், இந்த நிகழ்ச்சியில் இத்தனை ஆண்கள் முன்பு சானிட்டரி நாப்கின் பெயர் உச்சரிக்கப்படுவதே பெரிய மாற்றம்தான் என மகிழ்ச்சி அடைந்தார். எந்த சானிட்டரி நாப்கினோட பேரு நம்ம இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, சானிட்டரி நாப்கின்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமா ஒரு மேடையில் இவ்வளோ ஆண்கள், நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லாரும் தைரியமா சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்குத்தான் தெரியும் என சினிமா டயலாக் பேசிய நயன், தன் வெற்றிக்கு பின்னால் இருப்பது அவர்தான் என விக்கியை பார்த்து கை நீட்டி ஆனந்த பெருமூச்சு விட்டதோடு மாலை போட்டிருந்த விக்கிக்கு சாமி சரணமும் கூறினார். நயன் மேடையில் பேச பேச கீழே அமர்ந்திருந்த பெண்கள் நெகிழ்ச்சி பொங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். எப்பவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க. நீங்க ஏன் இதோட நிறுத்தணும், நீங்க ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறவர் தான் அவரு. இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும், இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். அதனால அவருக்கு மட்டும் தனியா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சாமி சர்மா. இதேபோல் மனைவி நயன் குறித்து பேசிய விக்கி, மாதவிடாய் நேரத்தில் சிடு சிடுவன எரிந்து விழும் நயன் தற்போதெல்லாம் கோபப்படுவதே இல்லை எனவும் அதற்கு காரணம் குறிப்பிட்ட அந்த நாப்கின் தான் எனவும் கூறினார். மேலும் ஆட்டோவில் உள்ள கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ ஓடுமா என ஆரம்பத்தில் கிண்டலடித்தேன், ஆனால் உண்மையிலேயே ஆட்டோ சரியாக ஓடுவதாக நிகழ்ச்சியை கலகலப்பாக்கினார். இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா இங்க எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி எப்படி இப்படி ஒன்று நடக்கும் புரியல. என்னங்க சொல்றாங்கன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் நான் மயில் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏங்க என்னங்க சொல்றாங்க, நெகட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவா வரும்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். என் ஒய்ஃப் எப்பயுமே அந்த ஒரு டைம்ல கொஞ்சம் டெரரா தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2-3 months கழிச்சு பார்த்தா கொஞ்சம் நார்மலா இருக்கும். சரி ஓகே, இது நிஜமாவே இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் டிவி நீயா நானா புகழ் கோபிநாத், நானும் ரவுடிதான் படத்தில் வரும் ஒரு காட்சியை சுட்டிக்காட்டி இனிமேல் இது போன்ற காட்சியெல்லாம் வைக்காதீங்க என விக்கியிடம் கோரிக்கை வைத்தார். ஒரு படத்துல forgot the movie name, அவங்க அப்பா கொண்டு வந்து அந்த அழகம் பெருமாள் சார் இல்லை அப்படி வச்சுட்டு போவார். ஒரு சின்ன தயக்கத்தோடு அதை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சானிட்டரி நாப்கினை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அந்த சீனை. சாரி விக்கி படம் தான், ஓ மை காட் ரைட். ஸோ அப்பா கொண்டாந்து அப்படி வச்சுட்டு போவார். பொண்ணு அதை தான் தேடுறான்னு தெரியும், பாத்ரூமில் இருக்கா, அப்படி அப்பா போயிட்டாரான்னு பார்த்துட்டு எடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான அந்த ரிலேஷன்ஷிப் டாலி பண்ணியிருப்பாங்க. அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிற ஒரு நாள் வரட்டும், அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிற ஒரு நாள் வரட்டும். விக்னேஷ் அடுத்த படத்தில் அப்படி ஒரு சீன் வச்சிருங்க. வேர்ல்ட் இஸ் சேஞ்ச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.